வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் கேரட் சட்னி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் சட்னி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் கேரட்டும், ஒரு பெரிய தக்காளியும், ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருக்கிக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே கேரட்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 6 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிட்ட உடனே தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். தக்காளி சாஃப்ட் ஆகிட்ட உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் திருகின தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, மில்லட் இட்லி, மில்லட் தோசை, எல்லா டைப் ஆஃப் தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.